நான் சொல்லப் போற இந்த விஷயத்த நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ரூ. 750,00,00,000 போட்டு எடுத்த ஒரு படம் நல்லா இல்லன்றதுக்காக ஒரு புரொடக்ஷன் கம்பெனி இப்ப வரைக்கும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. அபித் எல் அர்பி, பிலால் ஃபல்ஹா இந்த 2 டைரக்டர்ஸ் சேர்ந்து 2017ல பேட் கேர்ள்னு ஒரு படத்த DC காமிக்ஸ்க்காக எடுத்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்பவே 9 crore USD, அதாவது இந்தியன் ரேட்ல ரூ. 750,00,00,000. இவ்ளோ கோடி போட்டு எடுத்தும் அந்த படம் நல்லா இல்லன்றதுக்காக DC காமிக்ஸ் அந்த படத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, இதுக்கு அப்புறமா வரப்போற படங்களுக்கான ஹைப் குறைஞ்சிரும்ன்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 டைரக்டர்ஸ் தான் இதுக்கு முன்னாடி பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப் படத்தையும், இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன பேட் பாய் ரைட் ஆர் டை இந்த 2 படத்தையுமே எடுத்தது இவங்க தான். காசு போனா போட்டும் எங்களுக்கு எங்களுடைய ரெப்புடேஷன் தான் முக்கியம்ன்ட்டு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்ட ட்ராப் பண்ணதுன்றது சாதாரணமான விஷயமே இல்ல. ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான மிஸ்டேக் தான். இந்தியால இப்படி ஒரு விஷயம் நடக்குமா?